Taste the Daily. காஞ்சிபுரம் மாவட்டம் மாங்காடு நகராட்சிக்குட்பட்ட பகுதியில் குடியிருப்புகளை இடிக்க வந்த அதிகாரிகளை தடுத்து நிறுத்திய பொதுமக்கள் வலுக்கட்டாயமாக கைது செய்யப்பட்டனர். மலையம்பாக்கம் செல்லும் லட்சுமிபுரம் பிரதான சாலையில் வருவாய்த்துறை மற்றும் நகராட்சி அதிகாரிகள் வீடுகளை இடித்து அகற்றும் பணியில் ஈடுபட்டனர். பல ஆண்டுகளாக இந்த பகுதியில் வசித்து வருவதாகவும் வீட்டை இடிக்கக்கூடாது எனவும் அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட பொதுமக்களை ஏவல்துறையினர் வலுக்கட்டாயமாக இழுத்துச் சென்று கைது செய்தனர். திறனற்ற ஸ்டாலின் அரசின் அதிகாரிகள் மற்றும் ஏவல்துறை அராஜகத்தில் ஈடுபடுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தருமபுரி மாவட்டம் பாலஜங்கமனஹள்ளி கிராமத்தில் திமுக அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் பங்கேற்ற நிகழ்ச்சியால் பேருந்துகள் செல்ல முடியாமல் பயணிகள் சிரமமடைந்தனர். முடிவுற்ற திட்டப்பணிகளை தொடங்கி வைத்து நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்ற திமுக நிர்வாகி ஒருவர் சாலையிலேயே காரை நிறுத்திவிட்டு சென்றதால் அந்த சாலையில் வந்த அரசு நகர பேருந்து செல்ல முடியாமல் அரை மணி நேரத்திற்கும் மேலாக அங்கேயே நின்றது. ஆத்திரமடைந்த பயணிகள் கேள்வி எழுப்பியதை தொடர்ந்து காவலர்கள் திமுக நிர்வாகியை அழைத்து காரை எடுத்ததால் பேருந்து சென்றது. தீய சக்தி திமுகவும் திமுகவினரும் மக்களுக்கு ஏற்படும் சிரமங்களை ஒருபோதும் கண்டுகொள்வதில்லை என்று குற்றம் சாட்டினர். நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே முக்கூடல் குளத்தின் மதகை ஸ்டாலின் அரசு சீரமைக்கவில்லை என்று விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். இந்த குளத்திலிருந்து விவசாய நிலங்களுக்கு தண்ணீர் திறக்க அமைக்கப்பட்டுள்ள மதகு நீண்ட நாட்களாக பழுதடைந்துள்ளதால் மதகின் மேல் உள்ள இரும்பு கைப்பிடியால் மதகை திறக்க முடியவில்லை. இதனால் உயிரை பணயம் வைத்து நீரில் மூழ்கி மதகை திறந்தும் அடைத்தும் வருவதாக கூறும் விவசாயிகள் மதகை சீரமைக்க கோரி திமுக அரசிடம் பலமுறை கோரிக்கை விடுத்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டினர். கோவை மாவட்டம் சூலூர் தொகுதிக்குட்பட்ட கள்ளப்பாளையம் மற்றும் வேலாயுதம்பாளையம் ஆகிய பகுதிகளில் கட்டப்பட்ட குடிநீர் தொட்டி மற்றும் நியாய விலைக் கடையை சூலூர் தொகுதி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் வி.பி. கந்தசாமி திறந்து வைத்தார். சூலூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரின் தொகுதி மேம்பாட்டு நிதியின் மூலம் சுமார் 23 லட்சம் ரூபாய் மதிப்பில் இவ்விரண்டு திட்டங்களும் செயல்படுத்தப்பட்டுள்ளன. இதில் பொதுமக்களும் அதிமுக நிர்வாகிகளும் திரளாக பங்கேற்றனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் கூடுதல் சார்பு நீதிமன்றங்களை அமைக்க நடவடிக்கை எடுக்காத ஸ்டாலின் அரசை கண்டித்து செஞ்சி வழக்கறிஞர்கள் மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டனர். செஞ்சி ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் கூடுதல் சார்பு நீதிமன்றங்களை அமைக்க கோரி ஸ்டாலின் அரசுக்கு வழக்கறிஞர்கள் மனு அளித்தனர். ஆனால் ஸ்டாலின் அரசோ கும்பகர்ண தூக்கத்தில் ஆழ்ந்துள்ளது. இதனால் தங்கள் கோரிக்கையை நிறைவேற்றாததை கண்டித்து செஞ்சி பார் அசோசியேஷன் தலைவர் பிரவீன் தலைமையில் வழக்கறிஞர்கள் மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டு ஸ்டாலின் அரசிற்கு எச்சரிக்கை விடுத்தனர். அரசின் கவனத்திற்கு நாங்கள் கொண்டு போயும் எங்களுக்கு நீதி கிடைக்காத காரணத்தினால் இன்று கவன ஈர்ப்பிற்காக மனித சங்கிலி போராட்டம் நடத்துகிறோம். எனவே அரசாங்கம் இதை கவனமாக எடுத்துக்கொண்டு எங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையான இந்த நீதிமன்றங்கள் தேவைப்படுவதால் மிகுந்த ஆர்வத்துடன் நாங்கள் இருந்து கொண்டிருப்பதால் எங்களுக்கு நீதிமன்றம் கிடைக்க ஆவணம் செய்யுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை 500க்கும் மேற்பட்ட பெண்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கோவிலூர், சங்கராபுரம், இழுப்பக்குடி, அரியக்குடி, தலக்காவூர் ஊராட்சிகளை காரைக்குடி மாநகராட்சியுடன் இணைக்கப்பட்டுள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து 500க்கும் மேற்பட்ட பெண்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது தங்களுக்கு வழங்கப்பட்ட 100 நாள் வேலை திட்டம் பறிபோனதால் தாங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர். மேலும் மாநகராட்சி வரி மேல் வரி கட்டச் சொல்லி கட்டாயப்படுத்துவதாகவும் குற்றம் சாட்டினர். கோவையில் நவீன மதுபான கூடம் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பதாகைகளுடன் பொதுமக்கள் போராட்டம் நடத்தினர். கோவை குறிஞ்சி 98வது வார்டு LIC குடியிருப்பில் நவீன FL2 மதுபான கூடம் அமைக்கும் பணி நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு நடைபெற்றது. அப்போது பொதுமக்கள் எதிர்ப்பு காரணமாக ஸ்டாலின் அரசு அதை கைவிடுவது போல் நாடகமாடினர். இந்த நிலையில் தற்பொழுது மீண்டும் அதே இடத்தில் மதுபான கூடம் அமைக்கும் பணி நடக்கிறது. இதனால் ஆவேசமடைந்த பொதுமக்கள் மதுபான கூடம் வருவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். மனு மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் தீவிர போராட்டம் நடத்தப்படும் என எச்சரித்தனர். 3 தடவை மனு கொடுத்துருக்கிறோம், நிறுத்தி வச்சிருந்தாங்க. திரும்ப மறுபடியும் இப்போ வேலை செஞ்சு ஒரு 10 நாளுக்குள்ள பார் வர்ற மாதிரி தகவல். வேலை ரொம்ப வேகமாக நடந்துட்டு இருக்குங்க. எங்களுக்கு அந்த அந்த பகுதி பொதுமக்களுக்கு இருக்கிற தொழிற்சாலைகளுக்கு எல்லாம் ரொம்ப இடைஞ்சல். குழந்தைங்க ஒரே ஒரு வழி பாதை அது. அதனால் அந்த இடத்துல வந்தால் எங்களுக்கு ரொம்ப இடைஞ்சலாக இருக்குன்னு தான் வேற எங்கேயோ கொண்டு போய் போடுங்க.
ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே ஒற்றை காட்டு யானையின் அட்டகாசத்தால் விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர். சென்னம்பட்டி வனச்சரக பகுதியை ஒட்டி ஜர்த்தல் கிராமத்திற்குள் இரவில் புகுந்த யானை பச்சமுத்து என்பவரின் தோட்டத்தில் அறுவடைக்கு தயாராக இருந்த வாழை மரங்களை சேதப்படுத்தியது. இதனை அறிந்த பச்சமுத்துவும் அக்கம்பக்க தோட்டத்தின் உரிமையாளர்களும் சேர்ந்து தீப்பந்தம் கொளுத்தியும் பட்டாசுகள் வெடித்தும் யானையை வனப்பகுதிக்குள் விரட்டினர். யானை வெளியே வராமல் இருக்க ஸ்டாலின் அரசின் வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்குமாறு கோரிக்கை விடுத்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட அஸ்தினாபுரம் பகுதியில் குண்டும் குழியுமான சாலைகளால் விபத்துகள் ஏற்படுவதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். தாம்பரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட பல்வேறு சாலைகள் குண்டும் குழியுமாக காணப்படும் நிலையில் குறிப்பாக அஸ்தினாபுரம் பகுதியில் உள்ள பள்ளி அருகே உள்ள சாலை மிகவும் மோசமடைந்துள்ளது. இதனால் மிதிவண்டியில் செல்லும் மாணவர்கள் மற்றும் அந்த சாலையை பயன்படுத்துபவர்கள் தடுமாறி கீழே விழுந்து பாதிக்கப்படுவதாகவும் மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதுகுறித்து திமுக மாநகராட்சியிடம் முறையிட்டும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என குற்றம் சாட்டுகின்றனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி நகராட்சியுடன் ஊராட்சிகளை இணைக்கும் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் சாராட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு கோரிக்கை மனு அளித்தனர். பொள்ளாச்சி நகராட்சியுடன் மாக்கினாம்பட்டி, சின்னம்பாளையம், புளியம்பட்டி, ஆட்சிப்பட்டி, கிட்டசூராம்பாளையம் உள்ளிட்ட 5 ஊராட்சிகளை நகராட்சியுடன் இணைப்பதாக ஸ்டிக்கர் ஸ்டாலின் அரசு அறிவித்துள்ளது. இதற்கு சம்பந்தப்பட்ட கிராம மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். அந்த வகையில் மாக்கினாம்பட்டி, சின்னாம்பாளையம், புளியம்பட்டி கிராம மக்கள் பொள்ளாச்சி சாராட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஒரு 100 நாள் வேலைவாய்ப்பை நம்பி கிட்டத்தட்ட ஒரு 1500 பேர் இருக்கிறாங்க. பூரா விவசாய கூலி தொழிலாளர்கள் இருக்கிறாங்க. அடிப்படை வீடு பூரா ஓட்டு வீடு மற்ற அந்த காலி இடங்கள்லாம் நிறையா இருக்கிறனால நகராட்சி ஆனால் வரிகள் அதிகமாக உயரும். இதனால் மக்கள் பாதிப்படைகிறாங்கிற ஒரே நோக்கத்துக்காக நாங்கள் அனைவரும் இன்றைக்கி மனு கொடுக்க வந்திருக்கிறோம். இதை நகராட்சியுடன் இணைக்கக்கூடாதுங்கிற எங்களோட போராட்டம். கிராம பகுதி 100 நாள் வேலை திட்டத்தில் ஒரு 1500 பயனாளிகள் பயனடைஞ்சிட்டு இருக்கிறாங்க. எங்கள் ஊர் நகராட்சியோட இணைச்சா அந்த வேலைகள்லாம் நிறுத்தப்படும். சொத்து வரி, வீட்டு வரி மற்றும் குடிநீர் கட்டணம் எல்லாம் உயரும். அதனால் எங்களுக்கு 100 நாள் வேலை வாய்ப்பு கண்டிப்பாக வேண்டும். நாங்கள் எங்களது ஊராட்சியில் எல்லாவுடைய வளர்ச்சி பணிகளும் இதுவரைக்கும் செய்திருக்கிறோம். இருந்தாலும் மக்கள் இந்த வறுமை கோட்டு கீழே இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த 100 நாள் வேலை திட்டம் வேணும்.